வணக்கம் உறவுகளே. தளபதி விஜய் அவர்களின் மாஸ்டர் பிளான் அடுத்தது என்ன? மாநாடு விவரங்கள் இதை பற்றி தான் நாம் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வர்றவங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அதாவது தளபதி விஜய் அவர்கள் கட்சி கொடியை முதல்ல கட்சி அறிவித்தார், அப்புறம் கட்சி கொடியை சமீபத்தில் அறிமுகப்படுத்தினாங்க. அது நல்ல ரீச் ஆயிடுச்சு, பயங்கரமான வைரலாகி நீங்கள் பார்த்தீங்கன்னா சரியான வரவேற்புன்னு வச்சுக்கோங்க. இணையத்தில் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் பயங்கர வரவேற்பு. அது சம்மந்தமாக உளவுத்துறையில் ஒரு ரிப்போர்ட் எடுத்திருக்கிறாங்க. அந்த ரிப்போர்ட் வந்து விஜய்க்கு ஒரு பெண்கள் சப்போர்ட்டு ஆதரவு நிறைய இருக்குது. குறிப்பாக வளரும் இளைய தலைமுறையிட்ட இருந்து தளபதிக்கு நல்ல வரவேற்பு இருக்குது அப்படின்ற ரிப்போர்ட்டை அவங்க கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது ஆளுங்கட்சி தரப்புக்கு ஒரு அதிர்ச்சியான செய்தியாக தான் இருக்கும். அதிர்ச்சி தான், வேறு வழியே இல்லை. ஏன்னா அடுத்த உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு சரியான ஒரு சவாலாக இருக்க போகிறது தளபதி விஜய் தான் அப்படின்னு சொல்லிட்டு கணிக்கிறாங்க. ஸோ அதனால தான் இப்போ கூட சமீபத்தில் அவசர அவசரமாக அந்த தமிழ் புதல்வன், ஸோ இந்த மாதிரி மாதம் 1000 ரூபா கொடுக்கறது மாணவர்களுக்கு, இந்த மாதிரி சில திட்டங்கள்லாம் கொடுத்து மாணவர்கள் மாணவிகள் அந்த வருங்கால தலைமுறையை ஓட்ட விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை கவர் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா பண்ணிட்டு இருக்காங்க, அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு பக்கம் இருந்துட்டா கூட தளபதி விஜய் அவர்களுடைய மாஸ்டர் பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாநாடு ஃபஸ்ட்டு இந்த மதுரையில் நடத்தலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணாங்க. ஆனால் மதுரை வந்து அப்புறம் எல்லாம் சொல்லி இல்லை, அது அவ்வளோ சரியில்லை, சென்டிமெண்ட்டாக ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா சமீப காலமாக பார்த்தீங்கன்னா சரத்குமார் அவர்கள் மதுரையில் தான் மாநாடு போட்டார், விஜயகாந்த் மதுரையில் தான் கட்சி ஆரம்பித்தார், கமலஹாசன் வந்து கட்சி ஆரம்பிக்கும் முதல்ல மதுரையில் தான் மீட்டிங் போட்டார். ஸோ இந்த மாதிரி அனைத்து பேருமே இங்கே ஆரம்பித்தா அப்படி ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் சக்ஸஸ் ஆகலை அப்படின்ற மாதிரியான ஒரு டாக் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால என்ன நினச்சாங்கன்னு தெரியல. அது போக இங்கேருந்து வர்றவங்களுக்கும், அதாவது தென் மாவட்ட கடைசியில் இருந்து தமிழகத்தின் கடைப்பகுதியிலேருந்து வர்றவங்களுக்கும் அங்கே வடப்பகுதியிலேருந்து வர்றவங்களுக்கும் ஒரு மையமாக இருக்கணும் அப்படின்னா திருச்சி சரியாக வரும். வந்து பொன்மலை ரயில்வே மைதானத்தை கேட்டாங்க. அது சில தவிர்க்க முடியாத சூழ்நிலை அப்படின்னு சொல்லிட்டு அதை தரல அவங்க. அதனால என்ன பண்ணிட்டாங்க, அடுத்த கட்டமாக இன்னொரு ஊரில் ஒரு திருச்சியிலே அவுட்டரில் ஒரு ஏரியாவில் பார்த்துருக்காங்க. அதுலேயும் உரிமையாளர் வந்து ஆளுங்கட்சி தரப்பில் வந்து உரிமையாளர் வந்து இடத்த கொடுக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிற மாதிரி எல்லாருமே கொஞ்சம் பயந்துக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுங்களேன். கொடுக்க யோசிக்கிறாங்க. சரி, புதுசாக இருக்குது, கொடுக்க முடியும்னு சொல்ல முடியாது, முடியாதுன்னு சொல்ல முடியாது, அந்த மாதிரி யோசிக்கிறாங்க. ஆனால் எப்படி இடம் கொடுத்து தான் ஆவாங்க. இல்லைன்னா கூட ஏதாவது ஒரு இடத்த ரெடி பண்ணி கண்டிப்பான படிக்கும் ஒரு மாநாடு நடத்த போகிறது உறுதி. தளபதி மாநாடை தெரிக்க விட போகிறது உறுதி. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. இது இந்த சரி, இப்படி மாநாடு நடத்தி இதில் கண்டிப்பாக அனைத்து கட்சிகளுக்கும் இது கொடுப்பாங்க, அது அழைப்பு கொடுப்பாங்க. அந்த அழைப்புதலை கிடைக்கும் கலந்துக்கிறவங்க வந்து கண்டிப்பாக கலந்துக்குவாங்க. எனக்கு தெரிஞ்சு பிரேமலதா அவங்க விஜயகாந்த் அவர்கள் கண்டிப்பாக இதில் கலந்துக்குவாங்க. ஏன்னா அவர் அப்போ தான் சமீபத்தில் 2 நாளைக்கு முன்னாடி தான் கொடி அறிமுகம் கொடுத்ததுக்கு முன்னாடி ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அவங்கள போய் சந்திச்சிருக்காரு அப்படின்னு தகவல் வருது. சந்திச்சதுல தம்பி விஜய் வந்து கேப்டன் விஜயகாந்த் மாதிரி தான் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க கண்டிப்பாக கூட்டணியில் வந்துருவாங்க. ஸோ அவங்க ஒரு கூட்டணியாக வந்துட்டாங்க அப்படின்னா மக்கள் கட்சி தலைவர் சரத்குமார் அண்ணன் கூட யோசிச்சிருப்பாரு. சரி, இப்போ இப்போ அவசரப்பட்டோமோ அப்படின்னு கூட. அழகா இப்போ கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ அவர் நினைச்சாருன்னா நாளைக்கு கட்சி ஆரம்பிச்சோன்னா விஜய் கூட வந்து தளபதி அப்படின்னு சொல்லி இப்போ பொன்னாடையை பொறுத்து கூட கட்சியில் சேர்ந்துருவாரு. அவரை பற்றி ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கூட்டணியை வந்து சரியாக அமைக்கணும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ தளபதி விஜய் அவர்களே வந்துட்டா கூட அவர் நின்னாலும் 4 முனை போட்டிகள் ஆயிரும். திமுக, அதிமுக, பாஜக, இங்கிட்டு இவங்க தாவேக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 முனை போட்டிகள் ஆகும்போது எதிர்ப்பு ஓட்டுகள் கண்டிப்பாக சிதறும். அரசு இப்போ கட்சி ஓட்டுகள் போக அரசுக்கு எதிரான எதிர்ப்பு ஓட்டுகள்னு ஒரு சதவீதம் இருக்குது. ஒரு குறிப்பிட்ட சதவீதம், ஒரு 6%, 7% ஓட்டு அது இருக்குது. அதுதான் வெற்றியை தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய வாக்குகள். ஸோ அந்த வாக்குகள் வந்து சிதறுச்சுன்னு வைங்களேன், அதில் சீமான் ஒருவர் இருக்காரு, அதை மறந்துட்டேன் நான். அவள் 5 முனை போட்டி ஆகிடும். ஸோ அப்போ சிதறும்போது சுலபமாக திமுக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா திமுக கூட்டணியிலேருந்து யாரும் விலகி வரமாட்டாங்க. இறங்கி வந்து சான்ஸே கிடையாது. அவங்கள விடவும் மாட்டார். உதயநிதி ஸ்டாலின் கண்டிப்பாக விட மாட்டார். ஸோ எனக்கு தெரிஞ்சு விஜய் அவர்களுடைய பிளான் இந்த 2026ல் தன்னுடைய பலத்தை என்னன்றதை பார்க்கறது. 2031 தான் அவரால் முழுமையான ஒரு அரசியல் வர முடியும், முதல்வராக முடியும் அப்படின்றது என்னுடைய கணிப்பு. ஸோ அது அவருக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்ம எல்லாரும் நினைக்கிற மாதிரி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அப்படி மாதிரி இவர் வருவாரான்னா வரமாட்டார். ஸோ அந்த அவர்கிட்ட இருந்து அவர் கற்றுக்கிட்டதை விட இந்த அடுத்தடுத்து கட்சி ஆரம்பித்து தோற்று போனாங்க இல்லையா, அவர்கிட்ட இருந்து இவர் நிறைய கற்றுக்கிட்டு இருப்பார் தளபதி விஜய் அவர்கள். அதைத்தான் அவர் வந்து லெசன் பண்ணியிருப்பாருன்னு என்னுடைய கணிப்பு. அப்போ தான் சரியாக கொண்டு செலுத்த முடியும். ஏன்னா
எதிர்த்து நிக்கிற திமுகல இருக்கிற அந்த மாவட்ட கழக செயலாளர்களா இருக்கட்டும், அந்த பெருந்தலைகள், சீனியர்ஸ் அந்த நம்ம ரஜினிகாந்த் தலைவர் ரஜினிகாந்த் சொன்னார் பாருங்க. ஓல்டு மேன், ஓல்டு ஸ்டூடண்ட்டுங்க. அந்த ஓல்டு ஸ்டூடண்ட்லாம் சாதாரண ஆளுங்க கிடையாதுங்க. பயங்கரமான ஆளுங்கங்க. அ நம்ம திண்டுக்கல் ஆத்தூர்ல ஆத்தூர் பெரியசாமி அண்ணே, அவங்கலாம் பெரியசாமி அமைச்சர் பெரியசாமி அவர்கள், அவர் நம்ம பையன் செந்தில் முருகன் அவர் தம் பையன் இருக்காரு. ஒட்டச்சத்திர சக்கரபாணி அண்ணே அவங்கலாம் பார்த்தீங்கன்னா, அவங்க தொகுதிய வந்து கரெக்ட்டா கிட்டத்தட்ட ஒரு 10, 15, 20 வருஷமா அவங்க அவங்க கையிலேயே தான் வச்சிருக்காங்க. ஜெயலலிதா அம்மா இருக்கும்போதே ஜெயிக்கிறது, இவங்கள ஜெயிக்கிறது ஒரு பெரிய சவாலா இருக்கும். அப்படி ஒரு திருச்சியில நேரு அவர்கள். ஆ தூத்துக்குடியில பெரியசாமி இருந்தாங்க. தூத்துக்குடியில பெரியசாமி இருந்தாரு. இப்ப அவர் இல்ல. அவருக்கு இப்ப மக கீதா ஜீவன் இருக்காங்க. ஸோ அவங்களெல்லாம் இப்ப எதிர்த்து வர்றதெல்லாம் பெரிய விஷயம். அது புதுசா களங்காணும்போது. ஸோ அதனால தான் நான் சொன்னேன், இது 2026ன்றது சும்மா ஒரு பரீட்சை மாதிரி. அதுக்கடுத்து 2031 தான் அவங்களுடைய எய்மா இருக்க முடியும். கரெக்ட்டான எய்மா இருக்கும்ன்றது என்னுடைய கணிப்பு. ஆ அது மாநாடு வந்து பார்த்தீங்கன்னா, மாநாட்ட பொறுத்தவரைக்கும் தளபதி விஜயோட பிளான் 20,00,000 பேர் வரைக்கும் கூடணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. ஆ கூட்டணும். கூட்டத்த காமிக்கணும். மாஸா காமிக்கணும். ஏன்னா சமீபத்தில கடந்த ஆண்டு நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். மதுரையில அதிமுக மாநாடு கிட்டத்தட்ட ஒரு 15,00,000 பேர்ட்ட கூட்டுனாங்க அப்படின்னு சொல்லி உளவுத்துறை ரிப்போர்ட் சொல்லுச்சு. 20,00,000 பேர் கூட இருக்கும் அப்படின்னு தான் சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு மிக பிரம்மாண்டமான மாநாடு, முதல் மாநாடே பயங்கரமா வெற்றிகரமா நடத்தி காமிச்சிரணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வமா மாவட்ட செயலாளர் கூட கட்டளை போட்டிருக்கிறாரு. ஆ ப பெண்களுக்கு சரியான ஒரு அ இடம் ஒதுக்கி, தனியா ஒதுக்கி ஒரு கல்லூரி மாணவியர்லேருந்து இளம் வயது அப்படி தொண்டர்கள பூரா உள்ள கொண்டாரணும் அப்படின்றதுல நெறையா மெனக்கெட்டு இருக்காங்க. அதனால இந்த மாநாட்ல அவருடைய நெறைய கட்சியின் கொள்கைகள பத்தி நெறைய அறிவிக்க போறாரு. எனக்கு தெரிஞ்சு ஃபுல்லா மத்திய சர்க்கார் ஆப்போசிட் வச்சு தான் இருக்கும். அப்பரண்டா வச்சு தான். அதுபோக வறுமை ஒழிக்கிறது வழக்கம் போல இருக்கும். மத்தபடிக்கு அவருடைய மாஸான ஒரு ஸ்பீச் இருக்கு பார்த்தீங்களா? அது கண்டிப்பா இதுல இருக்கும். ஏன்னா இதுவரைக்கும் அவர் பேசினது வந்து மென்னு முழுங்கி அப்படி இப்படிலாம் பேசணும். ஆனா அரசியலுக்குள்ள வந்துட்டா அப்படி பேச முடியாது. இப்ப பாருங்க, நேத்தே ஆரம்பிச்சுட்டாரு. பாரதி அண்ணன் சொல்ட்டாரு. இதெல்லாம் கட்சிலாம் அமாவாசை வரைக்கும் தாங்காது. காலி ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா, அத அவங்க இனி அடுத்தலாம் இறங்கிட்டோம்னா பாருங்க, பேச்செல்லாம் கடுமையான விமர்சனங்கள்லாம் வரும். அதிகமா வரும். இப்போதைக்கு யாரும் பெரிய ஆளு யாரும் பேசல. அடுத்தடுத்து பேச ஆரம்பிச்சுருவாங்க. விஜய் இப்ப மாநாடு நடத்தி முடிச்சுட்டு கட்சியில முழுவீச்சுல இறங்கிட்டாரு அப்படின்னா, எல்லா விமர்சனங்களையும் தாங்கிடணும். ஸோ இதெல்லாம் தயாராகி தான் தளபதி விஜய் அவர்கள் வந்திருக்கிறாங்க. அத பத்தி அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஆமா. அவருடைய ஃபேஸ் வேல்யூ மட்டும் தான் அங்க. அத வச்சு தான் அங்க ஜெயிக்க முடியும். ஸோ அதனால தான் இப்ப அதிமுகல ஒரே கலப்பத்துல இருக்கிறாங்க. கலக்கம். ஏன்னா, ஆ கண்டிப்பா 4 4 முனை போட்டி நடந்துச்சு. 4, 5 முனை போட்டி அப்டின்னா திமுக தான் சேர வரும். அதுல மாற்றமே கிடையாது. ஸோ அதனால அவங்க அத கண்டுக்கிட மாட்டாங்கன்னு கூட வச்சுக்கோங்க. ஆனா 2031ல வந்து மிகப்பெரிய சவாலாயிருவாரு விஜய். அதனால அது ஆரம்பத்திலேயே அது என்னன்றத பார்க்கறதுக்கான முயற்சிகள்ல இறங்கிருவாங்க. இப்பயே உதயநிதி ஸ்டாலின் கண்டிப்பா அந்த இதுல மும்முரமா இருப்பாங்க. உளவுத்துறை ரிப்போர்ட்லாம் சொல்லிக்கிட்டு தான் இருக்குது. தளபதி விஜய் அவர்கள் வந்து ஒரு ம நல்ல ரீச்சா இருக்குது. அ கிட்டத்தட்ட இப்பவே ச ச இப்ப சமீபத்தில உள்ள கணக்குப்படியே கிட்டத்தட்ட 1,00,00,000 பேர்கிட்ட சேர்ந்துட்டாங்க அப்படின்றாங்க. அது அந்த அளவுக்கு சேர்ந்திருக்க வாய்ப்பில்ல. சும்மா இணையத்தில அந்த மாரி தகவல் வந்துகிட்டு இருக்கு. ஆப் செயலில் தானே டக்கு டக்குன்னு ஓகே குடுத்து வாக்காளர்கள் சேர்ந்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. தொண்டர்கள் சேர்றாங்க அப்படின்னு. அது ஒரு அது ஒரு இதா கூட இருக்கலாம். ஆனா நல்ல வரவேற்பு இருக்குன்றதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. த.வே.க. நான் நேத்து இன்னைக்கு பகுஜன் சமாஜ் கட்சியில இருந்து இந்த கேஸ் போட்டாங்க. ஒரு வளர்ந்த கட்சிகளுக்கு வளரக்கூடிய கட்சிக்கு என்னென்ன இடையூறு வருமோ அது எல்லாமே வந்துகிட்டே இருக்குது. இப்படி தேமுதிக ஆரம்பிச்ச புதுசுல கல்யாண மண்டபத்த இடிக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப பிரச்சனை பண்ணி அத இடிச்சுட்டாங்க. விஜயகாந்த் அவர்களுக்கு வந்து கடுமையான ஒரு சவாலா இருந்தது. ஸோ அந்த மாதிரியான சவால்கள சந்திக்க வேண்டியிருக்கும். அது எல்லாத்தையுமே பிளான் பண்ணி மனசுல வச்சு தான் வந்திருப்பாரு. நமக்கு நல்லா தெரியும். ஆ கண்டிப்பா. இல்லைன்னா இவ்வளோ தூரத்துக்கு கால் விடுறதுக்கு என்ன இருக்கு? இப்பயும் நடிச்சா வருஷத்துக்கு 2 படம் நடிச்சா போதும். 100, 200 கோடி அசால்ட்டா சம்பாரிச்சுட்டு போகக்கூடிய ஒரு நல்ல மார்க்கெட்ல உள்ள ஹீரோ. ஒரு மாஸான ஹீரோ. அவர் அதெல்லாம் வேணாம் நான் இதுல தான் வருவேன் அப்படின்னு இறங்குறாருன்னா, அவரு ஒரு மாஸ்டர் பிளான் பக்காவா வச்சிருக்காரு. அதே மாதிரி அடுத்த கட்சிகள்ல இருக்கக்கூடிய அதிருப்தியான ஒரு மூத்த சீனியர்ஸ் இருப்பாங்க இல்லைங்களா? ஒதுங்கி இருப்பாங்க இல்லையா? அவங்கள பூராத்தையும் உள்ள கொண்டு வரதுக்கான ஒரு முயற்சியிலயும் ஈடுபட சொல்லியிருக்காங்க. அந்த மாரி ஒரு முயற்சியில இருக்கிறாங்க. ஏன்னா, அடுத்த அந்த சீனியர்ஸ் வந்து அவங்க அட்வைஸ் இருக்கும். ஸோ அவங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் குடுத்தோம்னா, கண்டிப்பா அவங்களுடைய அட்வைஸ் படி, அவங்க அந்தந்த கட்சிகளுடைய மூவ் எப்படி இருக்கணுன்றதெல்லாம் கரெக்ட்டா சொல்லி ஃபாலோ பண்ணி போலாம். அப்படின்றதுக்காண்டியும், 2வது இந்த கட்சிகள்லாம் ஒரு தொண்டர்கள்லாம் நெறைய கட்சிகள்ல இருந்து மாற்றுத் தொண்டர்கள் இணைந்தால் தான், மாற்றுக் கட்சியினர் இணைந்தால் தான் அது ஒரு மாஸா காமிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, மாநாட்ல அத பத்தின ஒரு நிகழ்வும் இருக்குது.
அந்த மாரிலாம் நெறைய இருக்கும். மாநாடு களை கட்டப்போகுது. அதுல எந்த மாற்றமும் கிடையாது. மாநாட்டுக்காக நீங்க காத்துட்டு இருக்கீங்க. நானும் ரொம்ப ஆர்வமா காத்துக்கிட்டு இருக்கேன். அடுத்தடுத்து அப்டேட்டான விஷயங்கள பேசுவோம். தளபதி விஜய் அவர்களோட பத்தின விஷயங்கள ஆ அடுத்தடுத்து பேசுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம் உறவுகளே!